8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துல இயல் 7க்குரிய இலக்கணம் பார்க்கலாம். வேற்றுமை. வேற்றுமை வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சிருக்கோம். நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வேற்றுமை அப்படின்றது என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா, பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா? இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். எல்லா இடத்துலையும் அந்த பெயர் சொல் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயர் அண்ணன் 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 அப்படின்றது அண்ணன் அண்ணன்னே இருக்கு. இதே அடுத்த பேராகிராஃப்ல பாருங்க, அதே சேம் தான். பட் ஆனா அந்த அண்ணன்றத மட்டும் என்னவா மாறி இருக்கு பாருங்க. பாவை அண்ணன் பார்த்துன்னு அங்க இருக்கு. இங்க பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால், இங்க அண்ணனை ஐ வருதா, அண்ணனால் ஆள் வருதா, அண்ணனது அது வருதுங்களா, அண்ணனுக்கு கூ வருதுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த மாதிரி சொல்லும் போது அதுல இன்னும் அன்பு என்ன ஆகுது, அதிகமா மாறுது. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அந்த 2ஆம் பகுதியில் இருக்க அந்த அண்ணன் அப்படின்றதெல்லாம் என்னவா மாறிடுச்சு. அந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அண்ணன் அண்ணன் அண்ணன்னே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. பட் செகண்ட் பேராகிராஃப்ல அந்த அண்ணன்றது என்னவா மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு அப்படின்னு மாறி இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த பெயர் சொல்லோட, அண்ணன்றது என்ன, பெயர் சொல்லு தானே. அந்த பெயர் சொல்லோட ஐ ஆல் கூ இன் அது கண், நம்ம கண்ணுன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால போன்ற அசைகள் வந்து இணைஞ்சி என்ன பண்ணுது, அந்த சொல்லோடைய பொருளை பல்வேறு வகையா வேறுபடுத்துது. அண்ணன்ற பேரு கூட ஐ சேரும்போது அண்ணனைன்னு வருது, அண்ணனால்னு வருது. அப்ப அது கூட அந்த ஐயாளுக்கும் இன்னது கண் ஒண்ணு சேரும் பொழுது அதோடைய பொருள் என்ன பண்ணுதுன்னா வெவ்வேறு வகையா மாறுது. ஸோ அததான் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை. அண்ணன்றது ஒரு பெயர் சொல், அதோடைய பொருளை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு மாதிரி ஒரு பொருளை கொடுக்குது. அப்ப அந்த பொருளை வேறுபடுத்துற முறைக்கு பேரு தான் வேற்றுமை. ஏன்னா கேட்பாங்க நமக்கு, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை. அந்த பெயர் சொல்லோடு இணைக்கிறாங்க இல்லைங்களா இடைச்சொற்கள், அந்த ஐ ஆல் கூ இன் அது கண் இதெல்லாம் இணைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை உருபுகள். சரிங்களா? அந்த வேற்றுமை உருபுகள்ல ரெண்டா இருக்கு. சில இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உருபுக்கு பதிலா அந்த ஐயாளுக்கும் இன்னது கண் இருக்கு இல்லைங்களா, அந்த உருபுகள், அந்த உருபுகளுக்கு பதிலா ஒரு முழு சொல்லே வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சொல்லுருபு. இப்ப பாத்தீங்கன்னா, ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகை ஆள், ஆள்ன்ற ஒரு வேற்றுமை உருபு சேர்ந்து வருது. இது வேற்றுமை உருபு. இதே வித சென்டென்ஸை எப்படி சொல்லலாம், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இப்ப கொண்டுன்னு ஒரு வார்த்தையே இடைச்சொல்ல அந்த இடத்துல வந்திருக்குது. அதனால இந்த கொண்டு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுருபு. ஏன்னா ஒரு சொல்லே வரதுனால இதுக்கு பேரு சொல்லுருபு. ஓகேங்களா? இப்ப நம்ம வேற்றுமைக்கு போயிடலாம். இப்ப வேற்றுமையின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்றுமை வந்து மொத்தம் 8 வகைப்படும். அப்படி இல்லைன்னா முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாதுன்னா, அந்த உருபு கிடையாது, வேற்றுமை உருபு கிடையாது. மீதி 2ஆம் வேற்றுமையில இருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் அந்த வேற்றுமை உருபு உண்டு. அதான் ஐ ஆல் கூ இன் அது கண். சரிங்களா? ஐ என்ன வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, ஐ ஆல் 3ஆம் வேற்றுமை, கூ 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? ஐ ஆல் கூ இன் அது கண். அப்படியே லைனா நம்ம எழுதிட்டு 2 3 4 5 6 7 போட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியே லைனா ஐ ஆல் கூ இன்னது கண் எழுதுறீங்க. 1 2 2 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 1க்கும் 8க்கும் கிடையாது. அப்ப 2 3 4 5 லைனா எழுதிட்டீங்கன்னா எந்த வேற்றுமை எதுக்கு அப்படின்றது டக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள். அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை உறுப்பு சொல்றோம் இல்லைங்களா, ஐயாளுக்கும் இன்னது கண், அது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வேற்றுமை தொடர். அதுவே வர வேண்டிய இடத்துல வெளிப்படையா வராம மறைஞ்சு வரும். ஸோ மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு
வேற்றுமை தொகை. தொகையினாலே பணம். பணத்தை எப்பவுமே என்ன பண்ணுவோம்? மறைச்சு தான் வைப்போம். அப்போ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. சரிங்களா? இப்போ முதல் வேற்றுமை. முதல்னாலே நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி எழுதுவோம்? எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அப்படிதானே எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? எழுவாய் இருக்கும். அப்போ ஒரு சொற்றொடர் இருக்குதுன்னா அதை எப்படி எழுதுவோம்னா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இப்படிதான் எழுதுவோம். ஸோ இந்த 3 இதுமே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இடம்பெற்றிருக்கும். அப்ப அந்த எழுவாய்ன்றதா நமக்கு இங்க என்னவா இருக்கும்னா அந்த பெயரா இருக்கும். அந்த பெயர் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வேற்றுமை உருப சேர்ப்போம். அதோட இது வந்து என்ன பண்ணும்? பல்வேறு மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பட் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேற்றுமை உருபு எதுவுமே சேராது. இந்த எழுவாயோட வேற்றுமை உருபு வந்து எதுவுமே இணையாம தனிச்சு நின்று இயல்பாவே பொருள் தரும். அதனாலதான் முதல் வேற்றுமை அப்படின்னு இதை சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட அந்த பெயர் கூட என்ன பண்ண தேவையில்லை, எந்த ஒரு வேற்றுமை உருவமுமே சேர்க்க தேவையில்லை, சேர்க்காமே அது பொருள் கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாவை வந்தால், பாவைங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கா, இது வந்து என்னது? பாவைன்றது ஒரு எழுவாய். பாவை வந்தால் பொருள் தருதா? பொருள் தருது. அப்ப அந்த பெயர் சொல்லோட என்ன பண்ணல அப்படின்னா அந்த பெயர் கூட எந்த ஒரு வேற்றுமை உருவமே இணையாம அப்படியே பொருள் தருது. இங்க பாவைன்றது எதை குறிக்குது? எழுவாயை குறிக்குது. ஸோ அதனால இது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். முதல் வேற்றுமைன்னு சொல்லலாம். முதல் வேற்றுமைனாலும் எழுவாய் வேற்றுமைனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இது என்ன பண்ணும்னா எழுவாயோட எந்த ஒரு வேற்றுமை உருவமுமே இணையாம அப்படியே பொருள் கொடுக்கும். அதுதான் முதல் வேற்றுமை. நீங்க உடனே பாவை அப்படின்னு பார்த்ததும் இதுல ஐ இருக்குன்னு சொல்லக்கூடாது. பாவையில ஐ இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்ப ஐ இருக்கா நம்ம எப்படி பார்க்கணும்னா அதை பிரிச்சு பார்க்கணும். இப்ப தலை அப்படின்றதுல ஐ இல்ல, தலைன்றது தலைதான். இப்ப தலையை அப்படின்னு இருந்தாதான் அதை பிரிச்சுக்கினா என்ன வரும்? தலை கூட்டல் ஐ. அந்த மாதிரி பாவையை அப்படின்னு வந்திருக்கணும். அப்பதான் பிரிச்சிங்கன்னா பாவை கூட்டல் ஐ. பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஐ தனியா வரணும். இப்ப பாவையை பிரிச்சு ஐ வருமா? வராது. பாவை பாவை தான். பாவையை அப்படின்னு வரும்போதுதான் பாவை கூட்டல் ஐ, அப்பதான் ஐ வரும். அதுதான் இப்ப இரண்டாம் வேற்றுமை ஐ வருதுன்னு சொல்ல முடியும். இப்ப இங்க என்ன கிடையாதுன்னா வேற்றுமை உருபே இல்லாம அப்படியே பொருள் தருது. அதனால இது வந்து எழுவாய் வேற்றுமை. சரிங்களா? முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. இதுக்கு வேற்றுமை உருபு கிடையாது. ஸோ மற்றதுக்கெல்லாம் இருக்கு. அதுக்குதான் நமக்கு ஷார்ட்கட் தேவை. இப்ப இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைன்னு நமக்கு தெரியும். ஐ நம்ம சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவோம்? ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஐன்றது இரண்டாம் வேற்றுமை. அப்போ அந்த ஐன்றது சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? டக்குன்னு இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லிடலாம். பட் அதுலயும் நிறைய வகைகள்லாம் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னாலே இரண்டாம் வேற்றுமை நமக்கு தெரியும். ஐ ஆள் கூ இன்னது கண் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஐயாள் கூ இன்னது கண்ணு நீங்க எழுதிட்டு கீழே 2 3 4 5 6 7 எழுதிருங்க. எதுக்கு நேரம் எது இருக்கோ அப்படி அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்படி எழுதிருங்க. ஐ ஆள் கூ அது மாதிரி எழுதிட்டு இங்க 2 3 4ன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா இதுக்கு நேரா இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்க. அப்ப உங்களுக்கு மறக்காது. ஸோ ஐன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. ஐ சேர்ந்து வந்துச்சுனாலே அது இரண்டாம் வேற்றுமை நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணரை ஐ வருது பாருங்க. பரணர் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். பரணரை அப்ப ஐ வருது. அதே மாதிரி கபிலரை பரணர் புகழ்ந்தார். இங்க பாருங்க, இங்க கபிலர்ன்றது எழுவாயா இருக்கு. அதுவே இதுல பாருங்க பரணர்ன்றது எழுவாயா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? செய்யப்படு பொருள் பாத்தீங்கன்னா இங்க பரணரைன்னு இருக்கு, இங்க செய்யப்படு பொருள் எது? கபிலரைன்னு இருக்கு. அப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து எங்க இணையுதோ அது வந்து என்னவா மாறிடுதுன்னா செய்யப்படு பொருளா மாறிடுது. இப்ப பொதுவா வந்து நம்ம கபிலர் பரணர்ன்றது எழுவாய் பெயரை தான் குறிக்குது. பட் ஆனா அது வந்து என்ன கிடையாது, அது கூட ஐ சேரும் பொழுது அது என்னவா மாறுது அப்படின்னா செய்யப்படு பொருள். எந்த பேரு கூட ஐ சேருதோ அது செய்யப்படு பொருளா மாறிடுது. கபிலர் பரணரை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சென்டென்ஸ்ல பரணரை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். அதே இந்த சென்டென்ஸ்ல கபிலரை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு ஐங்கிறது எந்த பெயரோட சேருதோ அந்த பெயர் என்ன பண்ணுதுன்னா செய்யப்படு பொருளா மாறிடுது. அப்போ பெயரை வந்து செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுறதுனால இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்றாங்கன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. அந்த எழுவாயில வந்து எந்த ஒரு வேற்றுமை உருவமே சேராம அது பொருளை கொடுக்கும். அதனால அது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம். அதுதான் முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா
அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து எந்த பேரோட சேருதோ அது வந்து என்னவா மாறிடும்னா செயப்படு பொருளா மாறிடும். அதனால அதுக்கு பேரு செயப்படு பொருள் வேற்றுமை. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த செயப்படு பொருள் இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவும் நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு இதுல கொடுத்துருவாங்க. அடைதல் அப்படிங்கிறது எந்த வேற்றுமைக்குரிய பொருள் அப்படின்னுட்டு கேட்பாங்க. இல்லைன்னா இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது இரண்டாம் வேற்றுமை உருவுக்குரிய பொருள் அல்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருட்கள் மொத்தம் 6 இருக்கு. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. நம்ம இப்படி படிச்சா நமக்கு மைண்ட்ல இருக்காது. ஷார்ட்கட் பாருங்க, ஈஸி தான். இப்போ வந்து என்னது, கடவுள் வந்து நம்ம ஆக்குறாங்க. நம்ம உருவாக்குனது யாரு? கடவுள் தானே. சோ கடவுள் நம்மளை ஆக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு கிராமர் படியெல்லாம் இருக்காது. நம்ம வந்து ஷார்ட்கட் அப்படின்னாலே கிராமர் அதில் வராது. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது தான். ஓகேங்களா? இப்போ கடவுள் நம்மளை ஆக்குறாங்க. ஆக்குறாங்கன்னா என்னது? உருவாக்குறாங்க. கடவுள் தான் நம்மளை உருவாக்குறாங்க. ஸோ ஆக்குறாங்க. ஸோ அது ஆக்கல். நாம என்ன பண்றோம்? நமக்கு அழிக்கிறோம். ஒரு சிலதெல்லாம் அழிச்சு நம்ம அடைய வேண்டியதை என்ன பண்றோம்? அடையிறோம். அப்போ ஆக்கல். கடவுள் நம்மளை ஆக்குறாங்க. நாம ஒரு சிலதெல்லாம் அழிக்கிறோம். அழித்தல். அழிச்சுதான் என்ன பண்றோம்? நம்ம அடைய வேண்டியதை அடையிறோம். அடைதல். அடைஞ்சு முடிச்ச பிறகு ஃபுல்ஃபில் ஆயிடுது. போதும் அப்படின்னு தோணுன பிறகு அந்த அழிக்கிற வேலையெல்லாம் விட்டுடுறோம். நீத்தல். அதோட செப்பா போதும்பா, நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் விட்டுட்டோம். நீத்தல். சோ நம்ம அந்த கெட்ட செயலாம் விட்டுட்டோம். அழிக்கிற செயலெல்லாம் விட்டுட்டோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ ஒத்தல். எல்லாரும் நம்ம கூட என்ன பண்ணுவாங்க? அப்பதான் ஒத்து போவாங்க. சரி, இவங்க மாறிட்டாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒத்து போவாங்க. ஓகேங்களா? அப்ப எல்லாரும் நம்ம கூட ஒத்து போனாங்க அப்படின்னா அப்ப நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லா உடைமைகளும் நமக்கு வந்து சேரும். அப்ப உடைமை. அப்ப இரண்டாம் வேற்றுமை அப்படின்னா நம்ம தான் செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். அப்ப இரண்டாம்னா செகண்ட் ஜென்ரேஷன். அப்ப 2 அப்படின்னு எடுத்துங்க. 2 அப்படின்னா செகண்ட். அப்ப செகண்ட் ஜென்ரேஷன். கடவுள் வந்து நம்மள ஆக்குறாங்க. நாம அழிச்சு நமக்கு அடைய வேண்டியதை அடையிறோம். அடைச்சு முடிச்சுட்டு போதும்னு நீத்தல், விட்டுறோம். நம்ம விட்டதும் நம்மளை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப அது உடைமை. இவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப நமக்கு அந்த மீனிங் பார்க்கலாம். ஆக்கல் பொருள்ல எப்படி கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த பொருள் இது எல்லாத்துலயும் கண்டிப்பா அந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை இருக்கணும். அதை நம்ம மெயினா பார்க்கணும். சரிங்களா? ஐன்றது இருக்கணும். அதுல அது எந்த பொருளை கொடுக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கணும். இப்போ கரிகாலன் கல்லணையை அப்படின்னு இருக்கு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். எந்த பொருளை கொடுக்குது? இந்த 6ல கரிகாலன் கல்லணையை கட்டினான். அது வந்து அவங்க உருவாக்குனாங்க. சோ அப்ப அது என்ன பொருள்? அது ஆக்கல் பொருளை கொடுக்குது. அப்ப இது ஆக்கல் பொருள்ல வருது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆக்கல் பொருள்ல வருது. அடுத்து, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். நம்பிக்கைகளை. ஓகேங்களா? நம்பிக்கைகளை அப்படின்னு வருது. வெறும் நம்பிக்கை அப்படின்னா அது இல்ல. நம்பிக்கைகளை அப்பதான் வருது. நம்பிக்கை கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்பிக்கைகளை இரண்டாம் வேற்றுமை உருவு வருது. அது எந்த பொருளை கொடுக்குது அப்படின்னா ஒழித்தார். ஒழித்தார்னா என்னது? அழிக்கிறது. சோ அழித்தல் பொருள்ல வருது. ஏன்னா நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டும் இது என்ன பொருள்னு கேட்கலாம், என்ன வேற்றுமைன்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து, கோவலன் மதுரையை அடைந்தான். மதுரையை வருதுங்களா? அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை. அப்போ கோவலன் மதுரை அடைந்தான். அங்க போய் அடைச்சிட்டாங்க. அப்ப அது என்ன பொருள்? அடைதல் பொருள்ல வருது. அடுத்து, காமராஜர் பதவியை துறந்தார். வருது. இரண்டாம் வேற்றுமை. பதவியை துறந்தார், விட்டுட்டாரு. அப்ப அது பேர் என்ன? நீத்தல். ஓகேங்களா? அதுக்கடுத்து, தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உயிரை இருக்குங்களா? அப்படின்னு வருது. அப்ப இது என்ன பொருள்? ஒத்தல். தமிழை ஒத்து பாக்குறாங்க. சரிங்களா? அதனால இது வந்து ஒத்தல். தமிழையும் உயிரையும் ஒன்னோட ஒண்ணும் ஒத்து பாக்குறாங்க. சோ தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒத்தல். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். புகழ் கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம். புகழை ஐன்றது வந்திருக்குது. இரண்டாம் வேற்றுமை உருவு. இப்ப வந்து உடையவர். அப்ப அதோடைய உடைமை. புகழுக்கு உடையவர். சரிங்களா? அது அவருடைய உடைமை. இவ்வளவுதான். சோ இரண்டாம் வேற்றுமை உருவுனா இருக்கணும். அதுக்கடுத்து அந்த வந்து என்னென்ன பொருள்ல வரும்னா 6 வகையான பொருட்கள்ல வரும். கடவுள் நம்மளை ஆக்குறாங்க, நாம அழிக்கிறோம், அடையிறோம்,
அடைஞ்ச பிறகு நீத்தல் விட்டுறோம், எல்லாரும் நம்மளை ஒத்துக்கிறாங்க, நமக்கு தேவையான உடைமைகளை நமக்கு கிடைக்குது. ஸோ உடைமை, பேரு புகழ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதுதான் ஓகேங்களா. இந்த இரண்டாம் வேற்றுமையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மூன்றாம் வேற்றுமை. ஸோ மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் ஐ ஆள். ஆள் தான் என்னது மூன்றாம் வேற்றுமை. ஸோ இதுலயும் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கேன். இது ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப ஆள், இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு வயல் இருக்கு, வயலுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஆள். பட் இதுல இருக்க இல்லு வேற, அதுல இருக்க இல்லு வேற. ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் சொல்றோம். இப்ப நம்ம வயலுக்கு வந்து ஆட்கள்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ ஆள் எல்லாம் எப்படி யார் வருவாங்க அதிகமா? ஆண்கள் தான் வருவாங்க. ஏன்னா ஹெவியான ஒர்க் எல்லாம் அவங்களால செய்ய முடியும். ஆண்கள் நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோ. இப்ப ஆள் ஆண்கள் வராங்க. எப்படி வருவாங்க? கருவி எடுத்துக்கிட்டு கருத்தா வருவாங்க. அவங்க கூட இருந்தோம்னா, உடன் இருந்தோம் அப்படின்னா, அவங்க வேலை செய்யும் போது அவங்க உடன் இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடு ஓடுன்னு என்ன பண்ணுவாங்க, வேகமா வேலை செய்வாங்க. புரியுதுங்களா. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளாரே எல்லாம் அடங்கிடுச்சு. மூன்றாம் வேற்றுமை உருபுனா மூணாவதா ஒருத்தவங்க வராங்கப்பா. மூணாவதா ஒருத்தவங்கன்னா ஒரு ஆள் வராங்க. அவங்க யாரு அப்படின்னா ஒரு ஆண். பட் 2 சுழியின் இதுல வரும். நம்ம வந்து 3 சுழியின் ஆணை சொல்றோம். ஓகேங்களா. ஷார்ட்கட்டுக்காக நமக்கு வந்து மூணாவதா ஒருத்தவங்க வராங்க. யாரு? ஒரு ஆள் வராங்க. அவங்க யாரு? ஆண். அவங்க எப்படி வராங்க? கருவியை கையில வச்சுக்கிட்டு கருத்தா வராங்க. அவங்க கூட இருந்தோம்னா, உடன் இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடு ஓடுன்னு வேலையை வேகமா செய்வாங்க. இப்ப இது நம்ம ஷார்ட்கட் சொல்லிட்டோம். இப்ப நம்ம இதுக்குள்ளார போனோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறது மூன்றாம் வேற்றுமைனா ஆள் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஐ ஆள் பூ அப்படின்னு சொல்லும்போது ஆள் மட்டும் மூன்றாம் வேற்றுமை. பட் ஆள் மட்டும் கிடையாது. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னெல்லாம் வரும்? ஆள் வந்துச்சுன்னா ஆள்னா ஆணு, ஓடு ஓடு. இது 4மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான். சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆள் ஆண் வந்து என்ன பொருள்ல வரும்னா கருவி பொருள் கருத்தா பொருள். அதான் சொன்னேன். ஆள் வராங்க, ஒரு ஆணு. அவங்க என்ன பண்றாங்க? கருவியை வச்சுக்கிட்டு கருத்தா வராங்கன்னு சொன்னேன். அப்ப ஆளும் ஆணும் கருவி பொருள் கருத்தா பொருள் அந்த 2 பொருள்ல வருவாங்க. சரிங்களா. அந்த கருவியை என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த ஆள் ஆணுன்றது கருவி பொருள் கருத்தா பொருள். கருவியை 2ஆ பிரிக்கிறாங்க. முதற் கருவி, துணை கருவி. முதல் கருவினா அந்த கருவியை தான் செய்யப்படு பொருளா இருக்கும். இப்ப மரத்தால் சிலை செய்தான். அந்த சிலை எதாலதான் செஞ்சாங்க? மரத்துலதான் இருக்கு அந்த சிலை. அப்ப அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கருவி. இதுவே உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிலை உளியாலையா உருவாக்கியிருக்காங்க? அந்த சிலை செய்யறதுக்கு உளியை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு துணை கருவி. அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை கருவி. அவ்வளவுதான். இப்ப முதல் கருவி துணை கருவின்னு 2ஆ பிரியுது. அந்த செய்யப்படும் பொருளே கருவியா இருந்துச்சு, எதால செஞ்சாங்களோ அதுவே கருவியா இருந்துச்சுன்னா முதல் கருவி. அது செய்யறதுக்கு துணை புரிஞ்சுது அப்படின்னா அது துணை கருவி. ஓகேங்களா. கருவி புரிஞ்சுச்சிங்களா. நெக்ஸ்ட் கருத்து. கருத்து அப்படின்னா கருத்தா பொருள்னா ஏவுதல், இயற்றுதல். ஒரு செயலை மத்தவங்களை செய்ய வச்சோம் அப்படின்னா அது ஏவுதல். அதை நம்மளே செஞ்சோம் அப்படின்னா இயற்றுதல். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏவுதல்னாலே மத்தவங்களை செய்யறது. அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான். இதான் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கல்லணை கரிகாலன் கட்டினாங்க இல்ல, அவங்க ஏவுனாங்க. அவங்க கட்ட சொல்லி கட்டளை இட்டாங்க, மத்தவங்க கட்டுனாங்க. அதே போலதான் இது மாதிரி ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜகானா தாஜ்மஹாலை கட்டினாங்க, அவங்க கட்ட சொன்னாங்க. இன்ஜினியர் கொத்தனார் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அப்ப என்னது? அது ஏவுதல். அப்ப அது ஏவுதல் கருத்தா. இதுவே சேக்கிழார் பெரிய புராணம், சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஏன்னா ஆள் வரணும். நம்ம இங்க வந்து சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார் சொல்லக்கூடாது. கண்டிப்பா என்ன வரணும்? ஆள் வரணும். ஏன்னா மூன்றாம் வேற்றுமை. அப்ப ஆள் வரணும். அதனாலதான் சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. அப்ப ஆள் வரதுனால மூன்றாம் வேற்றுமை. இதை யாரு செஞ்சாங்க? அவங்களே செஞ்சாங்க. அதனால இதுக்கு பேர் என்ன? இயற்றுதல் கருத்தா. ஓகேங்களா. இவ்வளவுதான். இப்ப நமக்கு மேக்சிமம் ஆண் அப்படிங்கிறது என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆணுங்கிற ஓம உருவு பெரும்பாலும் வந்து வழக்கத்துல இல்ல. எங்க மட்டும் பயன்படுத்துறாங்கன்னா செய்யுள்ல மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆணை வந்து பயன்படுத்துறாங்க. சோ நமக்கு அது எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. புறந்தூய்மை நீரான் அமையும்.
அப்ப நீரான் ஆண்ன்ற அந்த வேற்றுமை உருபு வருது. அப்ப இது மூன்றாம் வேற்றுமை. அப்ப ஆள் வந்தாலும் ஆண் வந்தாலும் ஒடு வந்தாலும் ஓடு வந்தாலும் மூன்றாம் வேற்றுமை உருபு. இல்ல ஆள் ஆண் அப்படின்றது கருவி பொருள் கருத்தா பொருள். சரிங்களா? அந்த கருவி ரெண்டா பிரிது. முதல் கருவி துணை கருவி. கருத்தும் ரெண்டா பிரிது. ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒடு ஓடு இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரும். நான் அதுதான் சொன்னேன் சொல்லும் போதே. ஒரு ஆள் வராங்க, அவங்க ஆணு கருவியை வச்சுக்கிட்டு கருத்தா வராங்க. அவங்க கூட என்ன பண்றோம், உடன் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடன் இருந்தோம், உடன் இருந்தோம்னா ஓடு ஓடுன்னு வேலை செய்வாங்க. அப்போ ஓடு ஓடு அப்படிங்கிறது என்ன பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். அதுதான் உடன் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒடு ஓடுனா உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாயோடு குழந்தை சென்றது ஓடு அப்படின்னு வருதுங்களா. அமைச்சரோடு ஓடு வருதுங்களா. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அப்ப இந்த ஒடு ஓடுன்ற சென்டென்ஸில் அந்த உருபு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமை உருபு நமக்கு தெரியும் கு. ஸோ இது வந்து என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. ஸோ இதுல எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா. அப்ப நம்ம 2 பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமையில 6. அதை கூட கேட்கலாம் எத்தனை பொருள் வரும் அப்படின்னா 6. அதுவே பார்த்தீங்கன்னா 4னா 8. 8. ஸோ இது 8 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க ஒண்ணுமே கிடையாது. கொடை, நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தகுதியை பொருட்டு முறையா கொடுத்தோம்னா நட்பு. இல்லை அப்படின்னா இல்லைன்னா எல்லைன்னு வச்சுங்க. எல்லைன்னா பகை. அவ்வளவுதான். அதுதான் புரியுதுங்களா. ஒருத்தவங்க நம்ம கொடை கொடுக்குறோம், கொடை கொடுக்கும் போது அவங்க தகுதியை பார்த்து பொருட்டு, அதான் பொருட்டு முறையா கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது. அப்படி கொடுத்தா நட்பு. முறையா கொடுக்காம கூட குறைய கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க, அப்ப என்ன ஆயிடும், அது பகை ஆயிடும், அதுவாதல். அப்ப கொடை கொடுக்குறோம், தகுதி, அவங்க தகுதியை பார்த்து, பொருட்டு பொருட்டு, முறையா முறை, அந்த மாதிரி கொடுத்தோம்னா நட்பு. நட்பு. இல்லை இல்லைன்னா எல்லை ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா பகை, அவ்வளவுதான். அதுவாதல். அதான் இங்க இருக்கு பாருங்க. கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை. கொடை கொடுக்கணும்னா கொடை அவங்களுடைய தகுதிய பொறுத்து முறையா கொடுத்தோம்னா நட்பு. இல்லைன்னா பகை, அவ்வளவுதான். அதுவாதல். எல்லாம் வந்து போச்சுங்களா. 8ம் இப்படியும் சொல்லலாம், இருக்கட்டும் சொல்லலாம். நான்காம் வேற்றுமை உருபட நம்ம டெட் எக்ஸாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெட் எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் வருது. ஸோ நான்காம் வேற்றுமை உருபு. ஸோ இப்போ நமக்கு வந்து அது டெட் எக்ஸாம்ன்றது என்ன, ஒரு தகுதி தேர்வு. அப்ப தகுதி. அப்போ இந்த தகுதி தேர்வுல நம்ம தேர்ச்சி அடையணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பகையோ நட்பு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பகை நட்பு பொருட்படுத்தாம, பகையையும் நட்பையும் பொருட்படுத்தாம முறையா ஒரு எல்லை அமைச்சு இதுக்குள்ளார படிக்கணும் அப்படின்னு ஒரு எல்லை அமைச்சு, சரிங்களா, அதுவாதல், அதான் அந்த மாதிரி அமைச்சு படிச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம், கொடை கொடுக்கலாம். தேர்ச்சி அடைஞ்சு நிறைய பேருக்கு கொடை கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம். சரிங்களா. அதை மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்காக நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு 2 ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தகுதியை பார்த்து பொருட்டு முறையா கொடுத்தோம்னா நட்பு, இல்லைன்னா பகை, அவ்வளவுதான். இதை ஞாபகம் இருந்தாலும் எழுதிக்கங்க. இல்ல டெட் எக்ஸாம் 4 ஆப்ஷன் நான்காம் வேற்றுமை உறுப்பு. ஸோ அப்ப 4 அப்படின்னு நான்காம் வேற்றுமை வச்சுக்கலாம். அப்ப டெட் எக்ஸாம் தகுதி தேர்வு. அப்ப தகுதி தேர்வுல நம்ம தேர்ச்சி அடையணும்னா இந்த பகை நட்பு இதெல்லாம் பொருட்படுத்தாம, பகை நட்பு பொருட்டு பொருட்படுத்தாம முறையா ஒரு எல்லை அமைச்சு அதுவாதல் படிச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு கொடை கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இது கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து எந்த வேற்றுமை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப டக்கு நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா. இவ்வளவுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருள்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அதுக்கு எக்ஸாம்பிள். நமக்கு நான்காம் வேற்றுமை தெரியும் ஹூ. கண்டிப்பா அதுல என்ன வார்த்தை இடம் பெற்றிருக்கணும், ஹூன்ற உருபு வந்திருக்கணும். வந்து என்ன பொருள் கொடுக்குதுன்றத தான் நம்ம பார்க்கணும். அதுதான் மெயின். டக்குன்னு நமக்கு கொடை பொருள் கொடுக்குதா பகை பொருள் கொடுக்குதான்னு மட்டும் பார்க்க கூடாது. சரிங்களா. அதுல கூன்றது வந்திருக்குதான்றத மெயினா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது இருந்தாதான் நான்காம் வேற்றுமை. அதுக்கப்புறம் தான் அது எந்த பொருள்ன்றதே நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு கூ வருதுங்களா. அப்ப இது நான்காம் வேற்றுமை. முல்லைக்கு தேர் கொடுத்தான், இது என்ன பொருள், கொடை கொடுக்குறாங்க. அப்ப கொடை. ஓகேங்களா. அடுத்து புகை மனிதனுக்கு பகை. மனிதனுக்கு கூ வருதுங்களா.
அப்ப இது நான்காம் வேற்றுமை. பகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது பகைன்ற பொருள்ல கொடுக்குது. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு கூ வருதுங்களா? நண்பர் அப்ப நட்பு. அடுத்து கவிதைக்கு அழகு கற்பனை. கவிதைக்கு கூ வருதுங்களா? அழகு கற்பனை. அப்ப அதோடைய தகுதி சொல்றாங்க. அப்ப அது தகுதி. தயிருக்கு பால் வாங்கினான். தயிருக்கு கூ வருதுங்களா? நான்காம் வேற்றுமை. தயிருக்கு பால் வாங்கினான். அதாவது அப்படின்னா எதுக்காக அப்படின்னா தயிர் போடுறதுக்காக. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு கூ வருதுங்களா? தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அப்ப எதை பொருட்டு பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சி பொருட்டு பாடுபட்டார். நெக்ஸ்ட் எல்லை. தமிழ்நாட்டுக்கு எல்லை வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கூ வருதுங்களா? அப்ப இது நான்காம் வேற்றுமை. தமிழ்நாட்டோட எல்லை எது? வங்கக்கடல். அப்ப தமிழ்நாட்டுக்கு எல்லை வங்கக்கடல். அப்போ கூ வந்து அது ஒரு எல்லையை குறிச்சுச்சுன்னா அது நான்காம் வேற்றுமை. ஏன்னா இங்கேயும் எல்லை வரும். எதுல? ஐந்தாம் வேற்றுமையிலையும் எல்லை வரும். அப்போ இதுலயும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லையை தான் சொல்றாங்க. இதுவும் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், இது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இங்க கூன்ற நான்காம் வேற்றுமை உருபு வந்து எல்லையை குறிக்கிறதுனால இது நான்காம் வேற்றுமைக்குரிய எல்லை. இதுல தமிழ்நாட்டின் இன் அப்படிங்கிறது இன்னுங்கிறது என்ன அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை. அப்ப ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்து அதுக்குரிய எல்லையை குறிக்கிறதுனால இது ஐந்தாம் வேற்றுமைக்குரிய எல்லை. வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லை குறிச்சதுன்னா எல்லை 2ல வருது. நான்காம் வேற்றுமை உருபுலையும் எல்லை என்ற பொருள் வரும். ஐந்தாம் வேற்றுமை உருபுலையும் எல்லை என்ற பொருள் வரும். நான்காம் வேற்றுமை உருபுல நான்காம் வேற்றுமை உருபு கூ இருக்கணும். ஐந்தாம் வேற்றுமைனா ஐந்தாம் வேற்றுமைக்குரிய அந்த வேற்றுமை உருபு இன் இருக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து தெரிந்து கொள்வோம். நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக எது வருங்களாம்? ஆக என்னும் அசைச்சொல் சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக. அப்போ கூ மட்டும் கிடையாது. காக, ஆக அந்த மாதிரி வந்துச்சுனாலும் அது என்னதான்? நான்காம் வேற்றுமை உருபுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைன்னு தெரியும் நமக்கு. ஐ, ஆல், கூ. அடுத்து என்ன பண்ணுவோம்? இன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன் வந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை. இன்னு கூட எதுவும் சேர்ந்து வரும்? இல் அப்படின்றது சேர்ந்து வரும். இந்த இல் பாத்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையிலையும் வரும், ஏழாம் வேற்றுமையிலையும் வரும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கு, நான் கட் பண்ணி போடலான்னு தான் நினைச்சேன். பட் ஏன் கட் பண்ணலைன்னா ஒண்ணுக்கு லிங்க் வந்து கம்பேர் பண்ண முடியாதுன்றதுனால தான் நான் கட் பண்ணல. இப்ப 4லயும் 5லயும் எல்லை காமனா வருது. அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூ நான்காம் வேற்றுமை உருபு வந்து எல்லையை குறிச்சதுன்னா அது நான்காம் வேற்றுமைக்குரிய எல்லை. அதுவே இன்னுங்கிற ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து அது எல்லையை குறிச்சிச்சு அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை. அதே மாதிரி இல்லுங்கிறது பாத்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமையிலையும் இல்லு வரும், ஐந்தாம் வேற்றுமையிலையும் இல்லு வரும். அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஏழாம் வேற்றுமையில இருக்க இல்லு எதை மட்டும்தான் குறிக்கும்? இடம் காலத்தை மட்டும்தான் குறிக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்றேன், அது இடம் காலத்தை மட்டும்தான் குறிக்கும். அது இல்லாம இந்த நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இந்த 4 பொருள்ல வந்து இல்லு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை. சரிங்களா? இவ்வளவுதான். அப்ப வந்து இல்லு வந்து இடம் காலம் குறிச்சா மட்டும்தான் ஏழாம் வேற்றுமை. அப்படி இல்லைனாலே நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஐந்தாம் வேற்றுமையில வந்துடும். ஓகேங்களா? இப்ப ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னாலே நமக்கு வேற்றுமை உறுப்பு இன்னு தெரியும். கூட நம்ம எதையும் சேர்த்துக்கணும்? இல்லையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இன்னும் இல்லும் தான் ஓமை உறுப்பு. இது வந்து என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. நம்ம 2க்கு வந்து 6 பார்த்தோம், 4க்கு 8 பார்த்தோம், 5க்கு 4 தான். சரிங்களா? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. வேற ஒண்ணும் இல்லை. நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏதும் இல்லை. அதுதான். நீங்க ஒப்புக்கிறதுக்கு எல்லை ஏதும் கிடையாது. நீங்க ஒப்புக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் நீங்கள் நீங்கள். இந்த இல்லு வந்து ஆக்சுவலா வந்து பெரிய இல்லு தான் வரணும். பட் நான் ஏன் நீங்களுக்கு இந்த இல்லு போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு இங்க இந்த இல்லு வருது. நம்ம ஷார்ட்கட்டுக்கு தானே எழுதியிருக்கோம். அதனால நான் கிராமர் பார்க்காம எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்க இந்த இல்லு வர்றதுனால இங்க இந்த இல்லு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அங்க அந்த இல்லு வரக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏதும் இல்லை. அப்ப நீங்கள் இருக்கா, ஒப்பு இருக்கா, எல்லை இருக்கா, ஏது இருக்கா, இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன மீனிங்ல வருதுன்னு பார்க்கலாம். ஐந்தாம் வேற்றுமைனால இன்னு இல்லு, அது எந்த பொருள்ல வரும்? நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏதும் இல்லை. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்கள்
தலையின் இழிந்த மயிர். ஆக்சுவலா நம்ம மயிருன்னா ஒரு பேர்டு வேர்டுன்னு நினைப்போம், முடின்னு சொல்லணும்னு நினைப்போம். பட் மயிருன்றதான் சுத்தமான தமிழ். சரிங்களா? அதனால தலையின் இழிந்த மயிர். அப்ப தலையிலேருந்து முடி என்ன பண்ணுது? தானா கீழே விழுது. ஸோ அதனால இதுக்கு பேரு நீங்கள். அத மாதிரி நமக்கு வந்து நீத்தல் பொருள் பார்த்திருக்கோம். சரிங்களா? நீத்தல் பொருள் நம்ம எங்க பார்த்தோம்? நீத்தல் 2ஆம் வேற்றுமையில பார்த்தோம். நீத்தல். நீத்தல்னா வேற, நீங்கள்னா வேற. நீத்தல் அப்படின்னா காமராஜர் பதவியை துறந்தார். அவர் வேணான்னு விட்டுட்டாரு. அது நீத்தல். நீங்கள்ல தானா கீழே விழுது. இப்ப மரத்துல இருந்து பழம் பழுத்து தானா தானே கீழே விழும். ஸோ அதுதான் நீங்கள். அத மாதிரி தலையில இருந்து நம்மளுடைய ஹேர் என்ன பண்ணும்? தானா தானே கீழே விழுது. இது மாதிரி தானா இப்படி வருது இல்லைங்களா? இது பேரு நீங்கள். நீத்தல்னா நம்ம வேணான்னு விட்டுறது. ஸோ அதுக்கு வந்து நீங்க பாத்துக்குங்க. 5ஆம் வேற்றுமையில நீங்கள் பொருள், அந்த 2ஆம் வேற்றுமையில நீத்தல் பொருள். ஓகேவா? அடுத்து தலையின் இழிந்த மயிர்னா நம்ம தலையில இருந்து ஹேர் கீழே விழுறது. அப்ப அது நீங்கள் பொருள். அடுத்து பொன்னின் நிறம் அந்திவானம். பொன்னின் நிறம் அந்திவானம். நம்ம பொண்ணுன்னா நகை. நம்ம கோல்டு இருக்கு இல்லைங்களா? அந்த கோல்டு கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஈவினிங்ல வந்து நம்ம வானம் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொன்னின் நிறம் வந்து அந்திவானம் ஒப்பிட்டு சொல்றாங்க. அதனால அதுக்கு பேரு ஒப்பு. அடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லையே சொல்றாங்க. இதுல எந்த உருபு வந்திருக்கு அப்படின்னா அப்படிங்கிற 5ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கிறதுனால இது 5ஆம் வேற்றுமை உருபுக்குரிய எல்லை. ஓகேங்களா? அடுத்து சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அவர் வந்து சிலேடை பாடுறதுனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்க? வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வல்லவரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்தான் சிலேடை நல்லா பாடுவார். அதுதான். அப்ப ஏது அந்த ஒரு ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செயலுக்கு காரணமா அமைகிறது. ஏதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு செயலுக்கு காரணமாக அமைவது. இதுல என்ன வேற்றுமை உருபு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடுவதில் இல்லுங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்குது. அதனால இது வந்து 5ஆம் வேற்றுமை. அதுக்கடுத்து இந்த பொருளை கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6ஆம் வேற்றுமை. 6 நம்ம ஊர்ல ஓடுற ஆறு யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம் இல்லைங்களா? அப்ப உரிமை பொருள்ல வரும். நம்ம ஊர்ல ஓடுற ஆறு நம்ம அவங்க ஊர்லயே ஒரு ஆறு ஓடும். ஸோ அந்த ஆறு யாருக்கு சொந்தம்னா அவங்கவுங்க இந்த ஊர்ல இருக்கோம் அவங்கவுங்களுக்கு சொந்தம். அது நம்மளுடைய உரிமை. இந்த ஆறு பாத்தீங்கன்னா எல்லா நாட்களையும் தானே ஓடுது. அப்ப கிழமை. அப்ப கிழமை பொருளையும் வரும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு சில நாட்கள் ஆத்துல தண்ணி ஓடாம இருக்கா? இல்ல, அப்படி கிடையாது. அந்த 7 நாளுமே தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆத்துல தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும் ஆத்துல. சரிங்களா? அப்போ நம்ம ஊர்ல ஓடுற ஆறு நாளே உரிமைதான். நம்ம ஆறு நமக்கு தான் சொந்தம். அந்த ஆறு கிழமை பொருள்ல வரும். எல்லா கிழமையிலயும் ஓடும். கிழமை பொருள்ல வரும். அவ்வளவுதான். அடுத்த 6 நாளே அது வந்துச்சுங்களா? அப்ப அதுனா ஆது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல அது மட்டும் தான் நம்ம இப்ப பயன்படுத்துறோம். இந்த ஆது ஆன்றதெல்லாம் இப்ப என்ன பண்ணல? பயன்படுத்தல. சரிங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அது, ஆது, ஆகியவை 6ஆம் வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமையில என்ன பண்ணும்? உரிமை பொருள்ல மட்டும்தான் வரும். அந்த உரிமை பொருளை என்னன்னு சொல்லுவாங்க? கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 6னா 6ஆம் வேற்றுமை. நம்ம ஊர்ல ஒரு 6 நமக்கு தான் உரிமை. அது எல்லா கிழமையுமே அது ஓடும். அது ஓம உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆது இதுல ஆது என்ற உறுப்பு வந்து என்ன பண்ணல இந்த காலத்துல பயன்படுத்தல. அது மட்டும் தான் பயன்படுத்துறோம். இப்ப ராமனது வில். ராமனது வில்னா ராமருடைய வில்லு தான் அது. அது அவருடைய வில்லு. சரிங்களா? அதே மாதிரி நண்பனது கை. இது எங்க நண்பனோட கை, அது அவங்களுடைய கை அப்படின்னு சொல்றோம். உடையது, அந்த உடைய அந்த உரிமை பொருள்ல வருது. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைனா நம்ம என்ன பார்த்தோம்? ஐ, ஆல், கு, இன், அது கண் அப்படின்னு சொன்னோம். ஆனா கண் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அதுல இருக்கு. சோ அது என்னன்னு பார்க்க போறோம். அதான் பாத்தீங்கன்னா மேல், கீழ், கால், இல், இடம். ஒரு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம், ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு மனிதர்கள்லாம் எத்தனை அறிவு? 6 அறிவு இருக்கிறவங்க தான் மனிதர்கள் சொல்றோம். அப்ப 6 அறிவு இருந்தா போதுமா? 6 இருந்தா போதுமா? பத்தாது. 7ஆவதா என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட இடம் இருக்கணும். அப்பதான் எல்லாம் மதிப்பாங்க. 6 அறிவு இருந்து மட்டும் போதாது. 7ஆவதா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? லேண்ட், இடம் இருக்கணும். அந்த இடத்தை எப்ப வாங்கிடணும்? காலத்தோட வாங்கிடணும். அப்ப இடம், காலம் இந்த சொற்கள்ல தான் வரும். சரிங்களா? 7ஆம் வேற்றுமைனா 6 அறிவு இருந்தா போதாது. 7ஆவதா நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா இடமும் காலமும் இருக்கணும். அந்த காலத்தோட ஒரு இடத்தை வாங்கணும். அப்பதான் அது வந்து நமக்கு 7ஆவது அறிவு கிடைக்கிறதா அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிங்க ஷார்ட்கட்டுக்கு. இப்ப நம்ம ஒரு இடத்த வாங்குறோம். அப்ப வந்து மேப்பை வந்து வாங்கி ப்ளூ பிரிண்ட் வாங்கி பார்ப்போம். எப்படி பார்ப்போம்?
கண்ணால பார்ப்போம். அப்ப கண். அந்த மேப்ல என்ன பண்ணுவோம்? அந்த ப்ளூ பிரிண்ட்ல மேல பார்ப்போம், கீழ பார்ப்போம். அதுக்கப்புறம் யாராச்சும் நம்ம இடத்துல கால் வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே இல்லையா? ஓகேங்களா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா தான் அத வாங்குவோம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ப 7ஆம் வேற்றுமைனா நமக்கு 6 அறிவு இருக்குது. அது போதாது. 7வதா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தோட ஒரு இடத்த வாங்கிடணும். சரிங்களா? ஷார்ட்கட்டுக்கு தான். அப்ப காலத்தோட இடத்த வாங்கிடுறோம். அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட்ட என்ன பண்ணுவோம்? கண்ணால பார்ப்போம். அது ப்ளூ பிரிண்ட் எப்படி பார்ப்போம்? கண்ணால மேல பார்ப்போம், கீழ பார்ப்போம், யாராவது கால் வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல அப்படின்னா மட்டும் தான் அந்த இடத்த வாங்குவோம். இவ்வளவுதாங்க ஷார்ட்கட். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. அதாவது என்ன அர்த்தம்னா, எங்கள் ஊரின் கண் மழை பெய்ததுன்னா, எங்கள் ஊரில் மழை பெய்தது அதான் அர்த்தம். அந்த இல்லுன்றத இங்க கண், அதெல்லாம் இல்லுன்ற பொருளையும் வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இரவின் கண் மழை பெய்ததுன்னா இரவில் மழை பெய்தது அப்படின்னு நம்ம இப்ப பயன்படுத்துறோம். பட் ஆனா ஆக்சுவலா அந்த இரவின் கண் மழை பெய்ததுன்னு தான் சொல்லணும். அப்ப இல் வருது. அந்த இல்லுங்கிறது இங்க எதை குறிக்குதுன்னா இடத்தையும் காலத்தையும் குறிக்குது பாருங்க. ஊரில் மழை பெய்யுது. ஊரில் அந்த இல்லுங்கிறது எது? ஊரில். ஊருன்றது என்ன? ஒரு இடத்தை குறிக்குதுங்களா? அதே மாதிரி இரவின் கண் மழை பெய்யுது. அப்ப இரவில் மழை பெய்யுது. இரவுன்றது எதை குறிக்குது? காலம். அப்ப இங்க இல்லு எதை குறிக்குது பாருங்க. இடத்தையும் காலத்தையும் குறிச்சு வந்துச்சுன்னா இல்லு, அதுதான் என்ன வேற்றுமை? 7ஆம் வேற்றுமை. இடத்தையும் காலத்தையும் குறிக்காம இல்லு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன வேற்றுமை? 5ஆம் வேற்றுமை. சரிங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். அந்த 5ஆம் வேற்றுமையில நீங்கள் மட்டும் வராது. அந்த ஏது அந்த மாதிரி பொருட்களையுமே நமக்கு வரும். இப்ப சிலேடை பாடுவதில் இல்லு வருதுங்களா? அங்க என்ன மீனிங் கொடுக்குது? ஏது அப்படிங்கிற மீனிங் வரும். அந்த பொருளை கொடுக்கும். ஸோ நீங்கள் மட்டும் கிடையாது. அந்த 5ஆம் வேற்றுமை உருபுல இருக்கிற அந்த 4மே தான். நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏதும் இல்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அந்த பொருள்ல வந்துச்சு அப்படின்னா இல்லு, அது 5ஆம் வேற்றுமை. இடம், காலம் வந்துச்சு அப்படின்னா அது 7ஆம் வேற்றுமை. நம்ம ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விழி வேற்றுமை. அதாவது விழி பொருள்ல வரும். இந்த வேற்றுமைக்கு பேர் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் வேற்றுமை எழுவாய்ன்னு சொன்னோம். 2வது வேற்றுமை என்னன்னு சொன்னோம்? செயப்படு பொருள் வேற்றுமைன்னு சொன்னோம். 3வது வந்து உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். கருவி, கருத்தா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இப்ப 8ஆம் வேற்றுமைக்கு வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 6ஆம் வேற்றுமை பாத்தீங்கன்னா 6 நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொன்னோம். கிழமை எல்லா நாளும் ஓடுன்றத சொன்னோம். இப்ப விழி வேற்றுமை வரும். அதாவது படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயரா மாற்றி அழைக்கிறதுக்கு பேரு தான் விழி வேற்றுமை. படற்கை பெயரை முன்னிலை பெயரா. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இதுக்குன்னு தனியா ஓம உருபு நமக்கு கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் ஓம உருபு கிடையாது. இப்போ அண்ணன் அப்படிங்கறத எப்படி கூப்பிடுறாங்க? அண்ணா. புலவருங்கிறத புலவரே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்கு பேரு தான் 8ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அந்த வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருளையும் பார்த்துடலாம். முதல் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். சோ சொல்லுருபு பாத்தீங்கன்னா ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சொல்லுருபா பயன்படுத்துவாங்க. இது வந்து பயனிலையே ஏற்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 2ஆம் வேற்றுமை தெரியும். இதுக்கு சொல்லுறுப்பு எதுவும் கிடையாது. 2ஆம் வேற்றுமை நம்ம என்னன்னு சொல்றோம்? செயப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அடுத்து 3ஆம் வேற்றுமை வந்து ஆள். ஆள் வந்துச்சுனாலே ஆள் வந்தாங்கன்னா ஆணு, அவங்க என்னது? ஓடு, ஓடு. அந்த ஆணு என்ன பண்ணுவாங்க? கருவியை வச்சுக்கிட்டு கருத்தா வருவாங்க. அவங்க உடன் இருந்தோம் அப்படின்னா ஓடு ஓடுன்னு வேகமா வேலை செய்வாங்க. அப்ப கருவியை வச்சுக்கிட்டு, வைத்து, வைத்து கொண்டு 2ம் ஒண்ணுதான். உடன் இருந்தோம்னா உடன், கூட இந்த வார்த்தைகள்லாம் வருதுங்களா? அவ்வளவுதான். அடுத்து 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைனா நம்ம டெட்ட ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இந்த இன்னொரு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு எது ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. 4ஆம் வேற்றுமை உருவு வந்து கூ. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தகுதியை பொறுத்து முறையா கொடுத்தோம்னா நட்பு, இல்லை அப்படின்னா இல்லை, பகை. அவ்வளவுதான். அதுவாதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5ஆம் வேற்றுமை உருபு இல்லு, இன்னு. இப்ப இல்லு, இன்னு. நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏது? நீங்கள் ஒப்புக்கொள்ள எல்லை ஏது? இந்த 4 பொருட்கள்.
வரும். அப்போ நம்ம ஒத்துக்கலன்னா எல்லை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது? எதுவா இருந்தாலும் நின்னு பார்க்கணும், காட்டணும். அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவங்க ஒருவேளை ஒப்புக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைனால 6. 6 யாரோடையது? நம்மளுடையது. அப்ப உரிமை பொருள்லையும் வரும், கிழமை பொருள்லையும் வரும். அப்ப நம்மளுடையதுன்னு சொல்றோம். அப்ப உடைய அப்படின்ற சொல்லுறுப்பு வரும். சரிங்களா? அதுல ஊம உருபு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். வேற்றுமை உருபு என்னன்னு ஊம உறுப்புல சரி வேற்றுமை உருபு என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை பாத்தீங்கன்னா உரிமை பொருளையும் வரும், கிழமை பொருள். ஏன்னா 6 வந்து நம்மளுடையது. ஸோ உரிமை பொருளையும் வரும், கிழமை பொருளும் வரும். நம்மளுடையதுன்னு சொல்றோம். அப்போ உடையன்றதுல வரும். இதுல வேற்றுமை உருபு என்னன்னு பாத்தீங்கன்னா அது, ஆது, இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபு. இதுல அது மட்டும்தான் இப்ப பயன்படுத்துறோம். ஆது, வந்து இப்ப பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து 7ஆம் வேற்றுமை உருபு பாத்தீங்கன்னா கண். கண் மட்டும் கிடையாது. என்னென்ன பார்த்திருக்கோம்? மேல், கீழ், இல், இடம், கால். சரிங்களா? ஒரு இடத்த வாங்கணும்னா காலத்தோட வாங்கணும். 7ஆம் வேற்றுமை. 6 அறிவு பத்தாது. 7வதா நமக்கு இடமும் காலமும் வேணும். இந்த காலத்து இடத்தை வந்து காலத்தோட வாங்கணும். வாங்கும் போது என்ன பண்ணுவோம்? மேல், கீழ் பார்ப்போம். யாராவது கால் நம்ம இடத்துல வச்சுட்டாங்களான்னு பார்ப்போம். இல்லைங்களா? இல்லைன்னா தான் இடத்த வாங்குவோம். எங்க மீதிலாம் கொடுக்கல. பட் நம்ம அதையும் பார்த்துக்கணும். ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதனால. அடுத்து 8ஆம் வேற்றுமையே விழி வேற்றுமை. விழினா அழைத்தல். ஸோ விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சொல்லுறுப்போ இல்ல உருவோ கிடையாது. வேற்றுமை உருவும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு போயிடலாம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. பெயர் அண்ணன்றத அண்ணா, அண்ணனால் அப்படின்னு வேறுபடுத்துறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை வந்து எந்த வேற்றுமைன்னு அழைக்கிறாங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. உடனிகழ்ச்சி பொருள்ல வர்றது என்ன? 3ஆம் வேற்றுமை. இப்ப நம்ம 2 பேர் போறோம்னா 3ஆவதா ஒருத்தவங்களை கூட கூட்டுப்போம். அதான் உடனிகழ்ச்சி பொருள். 3ஆம் வேற்றுமை. கூட ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் ஆண் வருதுங்களா? சோ ஆண் எதுல வரும்? 3ஆம் வேற்றுமை இல்லைங்களா? அல், ஆள், ஆள், ஆண், ஒடு, ஓடு. இந்த 4மே 3ஆம் வேற்றுமை தான். இப்ப அறத்தான் ஆண் வருதுங்களா? சோ அது 3ஆம் வேற்றுமை. அடுத்து மலர் பானையை வரைந்தால். பானையை ஐ வருது. ஐ வரதுனால இது என்ன வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை. எந்த பொருள்ல வருது? பானையை வனைந்தால். அப்போ ஒரு பொருளை செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. ஸோ அதனால இது ஆக்கல் பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக்கு 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமைனா எது வரணும்? ஆளு, ஆணு, ஒடு, ஓடு. இது 4ல ஒண்ணு வரணும். அப்ப இங்க என்ன இருக்கு? மண்ணால் ஆள் வருதுங்களா? அப்ப இதுதான் 3ஆம் வேற்றுமை. மண்ணால் குதிரை செய்தான். அடுத்து 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைனால என்ன ஞாபகம் வந்துடணும்? பூ வந்துடணும் ஞாபகத்துக்கு. பூ எங்க இருக்கு? ராமனுக்கு தம்பி லக்வன். பூ வந்து போச்சு. இதுதான் என்னது? 4ஆம் வேற்றுமை. அடுத்து 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமையில என்ன வந்துடணும்? இன்னு, இல்லு வந்துடணும். இன்னு, இல்லு எங்க இருக்குன்னு பாருங்க. ஏவுதல் கலையில் இல்லு வருதுங்களா? இதுதான் என்னது? 5ஆம் வேற்றுமை. அடுத்து 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைனாலே 6. அது, ஆது, இதுல எது வருதுன்னு பார்க்கணும். பாரியினது அது வருதுங்களா? சோ இதுதான் என்னது? 6ஆம் வேற்றுமை. சோ இவ்வளவுதான். தேங்க்யூ.